இனிமையான சொல். கனியிருப்ப காய் கவர்ந்திற்று என்று ஐயன் வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த உடல் உறுப்புகளிலேயே எப்பொழுதும் ஈரமாக இருக்கக்கூடிய ஒரே உறுப்பு என்னன்னா அந்த நாக்கு மட்டும்தான். ஏன்னா நாக்கு ஈரப்பதத்தோடு இருக்க வேண்டும். அது எதற்காக அப்படி படைக்கப்பட்டது என்றால், நாம் பேசுகின்ற சொற்களில் ஈரம் கசிய வேண்டும், கருணை உணர்வு இருக்க வேண்டும். அதனால தான் இந்த பேச்சு நாக்கில் தானே அந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம மாறி மாறி வருகிறது. அப்போ இந்த நாவிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த சொற்கள் இனிமையான சொற்களாக, ஈரம் மிகுந்த சொற்களாக இருக்க வேண்டும். அதனால தான் நாக்கை எப்பொழுதும் ஈரப்பதத்துடனே வைத்து கொண்டிருக்கிறார்கள். கிராமப்புறங்களெல்லாம் சொல்லுவாங்க, கோபமாக யாராச்சும் பேசிட்டா தண்ணி குடி அப்படிம்பாங்க. அதாவது அந்த சொற்களை, நீங்கள் கோபமாக சொன்ன அந்த கடும் சொற்களை இந்த நாக்கு ஏற்றுக்கொள்ள தவிக்குமாம். ஆனால் உடனே தண்ணீர் குடித்து அந்த நாவை குளிரச் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த மனப்போக்கு எல்லாருக்குமே மாறிவிடும். எல்லாருமே பிறரை பற்றி வசைபாடி கொண்டிருக்கிற ஒரு மனப்பான்மை தான் அதிகமாக இருக்கிறது. ஒரு பூக்கார பெண்மணியின் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த இந்த இன்சொல் பற்றி சிந்திப்போம். நாமும் பிறரிடம் இனிமையாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.